மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தையை, வாரந்தோறும் போதிக்கக்கூடிய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுத்தாலே ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களை முழுமையாய் சுதந்திரித்து கொள்ள அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யோபு ஒரு இடத்துல சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். மனிதர்கள் யோசனையில் பெரியவராக இருக்கலாம், ஆனால் செயல் என்னது கிடையாது, வல்லவர்கள் கிடையாது. நம்மளுடைய யோசனைலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்மளுடைய யோசனைகள் படியெல்லாம் நம்ம செயல்படுத்தியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருப்போம், பெரிய பெரிய ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் இருப்போம், பெரிய பெரிய ஆண்டவருக்காய் பயன்படுற லிஸ்ட்டில் இருப்போம். அப்படிதானே? ஏன்னா யோசனைலாம் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன வயசுலேயே யோசனை பயங்கரமாக வந்துடும். நான் அப்போ தான் பைபிள் காலேஜ் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷம் எங்கள் மாமா பெரிய சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருந்தார். அங்கே இந்த லீவுக்கு போவோம் பாருங்கள், அங்கே எனக்கு கொடுக்கப்படுற வேலை எங்கள் அத்தையோட ட்ரெஸ்ஸு, எங்கள் மாமாவோட ட்ரெஸ்ஸை துவைக்கிற வேலை தான். அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு அந்த வேலை தான், காரை கழுவி துடைக்கிற வேலை தான். ஆனால் என் யோசனைலாம் எப்படி விதமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். என்ன ஊழியம் செய்கிறாரு இவருக்கெல்லாம், ஊழியமாக ஒன்றுமே தெரில, நானாக இருந்தால் அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யோசனை பயங்கரமாக இருக்கும். கொஞ்ச நாளில் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி சாவறதுக்கு போயிட்டேன். யோசனை எப்படிலாம் இருந்துச்சு பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கரம். பைபிள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. என்ன மட்டும் கிடையாது, படிக்கிற எல்லாரையுமே அவங்க மனசுக்குள்ளே பெரிய ஊழியக்காரங்களாம் நாங்கள் நினச்சி படிப்போம். மெசேஜ் கொடுக்க விடுவாங்க, அதெல்லாம் கொடுக்க, அப்படி 10 பேர் நிற்பாங்க பயங்கரமாக. ஃபுல் பீட்டு முன்னாடி போஸ் கொடுக்கறதுக்கு என்ன ஏகப்பட்ட வேலைலாம் பண்ணுவோம். ஏன்னா யோசனை பயங்கரமாக இருக்கும். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் தோற்றுருவாங்க யோசனையில், அந்தளவுக்கு யோசிப்போம். நம்ம கூட சில நேரத்தில் நல்ல ஐடியாஸ், திங்கிங் இருக்கும், யோசனை இருக்கும். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் மனிதருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த ஞானம், அறிவு, புத்தி, திறமை, தாளந்து மிகவும் குறை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளாலலாம் எத்தனையோ பேர் இல்லை, நீங்களும் பார்த்து ஏமாந்துருப்போம், நம்மளும் பார்த்துருப்போம். நம்மளே அதுக்கு சாட்சியாக இருப்போம், நம்மளுடைய மனசாட்சியே சாட்சியாக இருக்கும். நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் செயல்படுத்துவதற்கு கூடாத காரியமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, மனிதனால் இது கூடாது. மனிதனால் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சிடலாம், நம்ம நினச்சதெல்லாம் சர்ச்சில் செஞ்சிடலாம், நம்ம நினச்சதெல்லாம் ஊழியத்தை செஞ்சிடலாம், நம்ம நினச்சதெல்லாம் குடும்பத்தில் செஞ்சிடலாம், நம்ம நினச்சதெல்லாம் நம்மளுடைய வேலையில் செஞ்சிடலாம், பிஸ்னஸில் செஞ்சிடலாம். டாப் லெவலில் நம்ம யோசிப்போம். ஆனால் அநேக காரியங்கள் வேதம் சொல்லுகிறது நம்மளை யோசிக்க மட்டும்தான் முடியும், செயல்படுத்த முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனிதனால் சில காரியங்கள் கூடாததுதான், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நம்ம சொன்ன அந்த பொடி பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கீழ்படிய மாட்டேங்க. அவ்வளோதானே? சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்கள விட்டுருங்க, ஒரு 1 வயசு குழந்தை
உட்காருமான்னா உட்காருதா, சாப்பிடுதுன்னா சாப்பிடுதா? எவ்வளோ நம்மளை கிரிமினலாக இருக்கு. நம்ம சொல்லி யார் கேட்குறா சொல்லுங்கள்? நம்ம கட்டளையிட்டு சொல்லியே கேட்க மாட்டேங்காங்க. கட்டளையிட்டீங்க அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ரிக்வஸ்ட்டாக சொன்னாலே கேட்காத உலகம். கட்டளை இட்டோன்னு வச்சுக்காங்களேன், அப்புறம் அந்த இடம் அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் செய்ய முடியாத எந்த அதிசயமும் கிடையாது. ஏசாயா 14:24 சொல்லுகிறது, நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நிலை நிற்கும். கர்த்தரை மீறி, அவருடைய நிர்ணயம், தேவனுடைய சித்தத்தை மீறி எதுவுமே நிலை நிற்க வாய்ப்பே கிடையாது. மனிதன் எதையோ ஒன்று யோசித்து அல்லது எதையோ ஒன்று பிடிச்சு, எதையோ ஒரு அறிவு, கர்த்தர் கொடுத்த அறிவு, கர்த்தர் கொடுத்த திறமை, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த தாளந்து, கர்த்தர் கொடுத்த வரங்கள், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. நமக்கு எல்லாமே ஈவாய் கர்த்தர் கொடுத்ததா. இதை வைத்து எதையாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு தோல்வி வரும். நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த திறமைகளோ தாளந்தோ வரந்துகளோ கிடையாது, அது கர்த்தரால் மட்டுமே ஆகும். கர்த்தர் கொடுத்த கிஃப்ட் அது வேற. அவைகளெல்லாம் நமக்கு ஜெயத்தை தர வாய்ப்பே கிடையாது. அவைகளெல்லாம் நமக்கு விடுதலை தருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ஞானமெல்லாம் நம்மளை ஒரு கட்டத்திற்கு மேலே காப்பாற்ற முடியாது. அந்த திறமைகள், பலன், ஆரோக்கியம், வேலை, வருமானம், பணம், இவைகள் எல்லாம் ஒரு லிமிட்டட். ஆனால் ஒரு சில காரியங்கள் அல்ல, நிறைய காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. மனிதனால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷன் சில நேரங்களில் ரொம்ப பெருசாக நினைப்பான், தாங்க முடியாத பிரச்சனையாக நினைப்பான். ஐயோ பைத்தியம் பிடிக்கிறது போல் பிச்சுக்கிட்டு அப்படியே அலைவான், உரளுவான், திகில் அடைவான், கண்ணீர் வடிப்பான், வேதனை அடைவான், தாங்க முடியாத யோசிப்பான், பெருசாக தோணும் நமக்கு. ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம், லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நமக்கு ஒரு சின்ன பலவீனம் ரொம்ப பெரிய காரியம், மரணம் ரொம்ப பெரிய காரியம், நெருக்கடி, இயற்கை சூழ்நிலைகள், சீற்றங்கள், போராட்டங்கள் நம்மால் முடியாதது தான். இன்றைக்கு ஆண்டவர் என்ன அழுத்தி சொல்ல வாரார் அப்படின்னா, உங்களாலையும் என்னாலையும் தேவனால் அன்றி ஒன்றும் செய்ய இயலாது. மனிதரால் முடியாது, நம்மால் முடியாது. அதனால தான் பக்தன் பாடுறான் பாருங்க, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என் சுயபலத்தால் ஓடி பார்த்து ஓட முடியல, என் பணபலத்தால் ஆள பார்த்து ஆள முடியல. பாருங்க, இதெல்லாம் இவைகளெல்லாம் நமக்கு ஒருவேளை அனுபவமாக மாறலைன்னா அனுபவமாக மாறும். மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள், போராட்டங்கள் எல்லாம் எதற்குன்னா, நீ ஒன்றுமே கிடையாதுப்பா, கர்த்தர் நினைச்சா மட்டும்தான் விடுதலை. ஒரு பெரிய கோடீஸ்வரர்
கர்த்தர் நினச்சா நடு ரோட்டில் புழுதி குப்பை. கர்த்தர் நினச்சா அரண்மனையில். எஸ்தர் எங்கே இருந்தா? ஆண்டவர் எங்கே இருக்க வச்சார்? தானியேல் எங்கே இருந்தான்? யோசேப்பு எங்கே இருந்தாங்க? கர்த்தர் நினைத்தால் ஒருவனை உயர்த்துவோ தாழ்த்தோ. இன்னைக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன், நம்முடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சோர்வுகள், சபை, ஊழியம் எவைகளாக இருந்தாலும் சரி, நான் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, எனக்கு நீர் கொடுத்த கிருபை அல்ல, கிருபை தான், ஆனால் அந்த வரங்கள் அல்ல, அபிஷேகங்கள் அல்ல, இவைகளெல்லாம் மாறிட்டு போயிட்டே இருக்கும். மாறாதது ஒன்று தான், கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் நினைத்தால் மட்டுமே. சம்டைம்ஸ் மனிதர்களால் பெரிய பெரிய வாக்குறுதிலாம் சொல்லுவாங்க. அவங்க யோசனையினால் பெரிய பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க. பெரிய பெரிய நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். நம்ம மத்தியில் இங்கே ஒரு ஐயா நம்ம இங்கே நடத்துகிறோம். அங்கே ஐயா வீட்டில் நடக்கும்போது ஒரு சின்ன கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஞாபகம் இருக்கான்னு தெரில. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிறேன்னு கூப்பிட்டு வந்து ஒரே ஃபோட்டோ செக்ஷனாக வச்சு நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. அந்த ஐயா நல்லா இருப்பார். அவர் 2-3 முறை நல்லா பார்த்தேன், நல்லா இருக்கிறாரு. நேற்று ஐயாட்ட பேசும்போது சொல்கிறாங்க அவர் காலை எடுத்துட்டாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னு. இப்போது தெரில, புரியலை. அவர் அநேகருக்கு வாக்குறுதி கொடுத்தார். உங்கள் சபையை நான் கெட்டித்தரேன், இத்தனை பேருக்கு நான் கெட்டித்தரேன், இத்தனை சர்ச்சுக்கு நான் உதவி செய்கிறேன், அத்தனை சபைக்கு நான் உதவி செய்கிறேன். பாஸ்டர் தான் என்ன நம்பிக்கையில் உதவி செஞ்சு வாக்கு கொடுத்துட்டு போகிறாருன்னு நினைக்கிறீங்க? நான் ஆண்டுடைய ஊழியக்காரன். ஆண்டவர் எனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு சில காண்டக்டை கொடுத்துருக்கிறாரு. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, 4 பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் வாக்கு கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை, நம்முடைய யோசனைகள் எல்லாம் மனிதர்களுடைய யோசனைகளை அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறோம். நம்முடைய யோசனைகளை, ஞானங்களை அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன எப்படி அதை பார்க்கிறார் என்று சொன்னால், நகைக்கிறார், சிரிக்கிறார். நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு நான் என் பொண்ணை பார்த்து நான் சொன்னேன்னா, அப்பா இருக்கேன் உனக்காக அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஆண்டவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், நகைப்பார், சிரிப்பார். நீலாம் இருக்க மாட்டடா, நான் மட்டும்தாண்டா இருப்பேன். இதுதான் நிஜம். இந்த ப்ராக்டிக்கலாக ஆவிக்குரிய வாழ்க்கை பேச நம்ம என்னைக்கு கற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு நிஜமான ஒரு விடுதலையை ஆண்டவரிலிருந்து பெற்றுக்கொள்வோம். ப்ராக்டிக்கலாக வேதத்தின் அடிப்படையில் வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, தாளந்துகள் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய உழைப்பு அல்ல, என்னுடைய வருமானம் அல்ல, என்னுடைய எந்த திறமைகளும் அல்ல. அதை மேன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நகைப்பார். ஏன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் அறியோமே. இன்னைக்கு நல்ல வாக்குறுதி கொடுக்குறீங்கப்பா, ஆனால் நாளைக்கு உனக்கு என்ன நிலைமைன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நாளைக்கு நீ என்ன சூழ்நிலையை எதிர்கொள்ள போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னும் டீப்பாக சொல்லதாக இருந்தால், நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கே கேரண்டி கிடையாது. அப்போது நம்ம நிறைய நேரங்களில், சில நேரங்களில் இந்த வயதான பாட்டிமார்களை நினைக்கும் போது என் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஃபிக்ஸ் ஆயிரும். வயசானவங்களை பார்க்கும்போது ஃபிக்ஸ் ஆயிரும். கட்டாயமாக இவங்க செத்த பிறகு தான் நான் என்ன செய்வேன், சாவேன். ஏன்? வயசை பார்க்குறேன். நம்மளோட அவங்களுக்கு வயசு அதிகம். அதனால் நமக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருவாங்க. அது நம்மளுடைய யோசனை, நம்முடைய அறிவை அப்படி யோசிக்க வைக்கும். ஆனால் நாளைக்கு அப்போ ஆண்டவர் நகைப்பார். யாரா சொன்னா? நான் நினச்சேன்னு வச்சுக்கா,
அண்ணாலாமாவுக்கு முன்னாடி நீ அவ்வளோதான். நான் நினச்ச ரூத் அம்மாவுக்கு முன்னாடி நீ அவ்வளோதான். சில வயசானவங்களை பார்க்கும்போது நமக்கு தோணும், இவங்களுக்கெல்லாம் நமக்கு முன்னாடி இறந்துருவாங்க அப்படின்னு சில வயசானவங்களை பார்க்கும்போது தோணும். ஆனால் ஆண்டவர் சிரிப்பார், டேய் ரொம்ப யோசிக்காத, ரொம்ப யோசிக்காத, உன்னுடைய நாட்கள் என்னுடைய கரங்களில் இருக்கிறது. மனிதரால் கூடாததுதான் தேவனால் கூடும். அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யாராவது சொல்ல முடியுமா? காலங்களையும் காலத்தையும் சமயத்தையும் அவர் கரங்களிலே வைத்திருக்கும் பொழுது காலத்தையும் சமயத்தையும் தீர்மானிப்பது நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? வேதம் தெளிவாய் சொல்லக்கூடியது, மனிதரால் அநேக காரியங்கள் கூடாது. என்னால் கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவர்களால் கூடாதது, அது தேவனால் மட்டுமே கூடக்கூடிய காரியம். மருத்துவரால் கூடாத காரியம் தேவனால் மட்டுமே கூடக்கூடிய ஒரு காரியம். அநேகம் உண்டு இந்த உலகத்தில், அநேகம் இந்த உலகத்தில் உண்டு. அதில் சில காரியங்கள் எவைகள் மனிதனால் கூடவே கூடாது, தேவனால் மட்டுமே கூடும் என்கக்கூடிய சில காரியங்களை ரொம்ப சுருக்கமாக தியானித்து முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு வீட்டில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு கூட்டம் பயங்கரமான நெரிசலாக இருக்கிறபடினால ஒரு அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு வியாதி உள்ள ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலில் படுக்க வைத்து வாசல் வழியை செல்ல முடியாத காரணத்தினாலே அந்த ஓட்டை பிரித்து கீழே இறக்குகிறார்கள். அந்த இறக்கி ஆண்டவரிடத்திலே விடுதலைக்காக சுகத்திற்காக அவர்கள் செல்லும் பொழுது ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நல்லா கவனிங்க. உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. போனது சுகத்திற்காக, போனது விடுதலைக்காக. ஆண்டவர் முதலாவது பயன்படுத்தின வார்த்தை, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. முதலாவது, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. நம்முடைய பாவங்களை மனிதனால் மன்னிக்கவே முடியாது. நம்முடைய பாவங்களை மனிதனால் போக்க முடியாது. பாவத்தின் தோஷங்களை மனிதனால் நீக்க முடியாது. பாவங்களை மன்னிக்க, பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலையாக்க, பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சிக்க இந்த உலகத்திலேயே ஒரே ஒருவருக்கு மட்டுமே மனிதனால் அது கூடாதது. தேவனால் மட்டும் கூடக்கூடிய ஒரு பெரிய உண்மை என்னவென்று சொன்னால், பாவத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து மன்னிப்பு, பாவத்தில் இருந்து ரட்சிப்பு தேவன் ஒருவரை தவிர யாராலையும் கொடுக்க முடியாதது. இதை நீங்க விசுவாசிக்கணும். இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு என்று அநேக காரியங்களை புற மதத்தினரும் செய்கிறாங்க, கிறிஸ்தவங்களும் செய்கிறாங்க. ஆனால் உண்மையான மன்னிப்பு, பாவ விடுதலை, பாவத்தில் இருந்து உண்மையான ஒரு விடுதலை யாராலையும் எந்த மனிதனும் தர முடியாது. நிஜமான விடுதலையை அநேக நேரங்களில் இந்த பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம கர்த்தரோடு கனெக்ட் பண்ணுறதுல ரொம்ப பின்தங்கி இருப்போம். முதல் நம்ம செய்கிற பாவம் யாருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். அது சின்ன பிள்ளைங்களிருந்தே அந்த கேரக்டர் ஒளிஞ்சிரும். ஒரு ஊழியக்காரர் வேறு சொல்லுவார், ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா. அடுத்த வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவங்க ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதாவது நான் சுகர் சாப்பிடலை, நான் பொய் சொல்ல மாட்டேன்,
ஆனால் வாயை திறந்து ஆன்னு சிரிச்சான்னு அர்த்தம், உள்ளே என்ன இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது முடிஞ்ச அளவு இந்த சின்ன பிள்ளைங்கிட்டே இந்த மறைக்கிற காரியம் வந்துருச்சு. ஏய், நீ சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாப்பாடு எங்கேயாவது டஸ்ட்பினில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. பிள்ளைங்க காய் கட்டாயமாக சாப்பிடணும்னு சொல்லி சாப்பாடு போடுங்களேன். இப்படி திரும்புறதுக்குள்ளே அது டஸ்ட்பினுக்கு போயிடும். அட்டா பக்கத்தில் மறைச்ச சின்ன கேரக்டர்லேருந்தே அது வந்துடும். பாவங்களை முடிஞ்ச அளவு குறைகளை பாவங்களை யாருக்கும் தெரியாமல் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா யாருக்கு தெரியுதோ அவங்ககிட்ட அழுது புரண்டு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு அவ்வளோதான். அவங்களோடு அந்த பாவத்தை மறைச்சிட்டு அவங்களோடு அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிஜமான மன்னிப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நிஜமான விடுதலை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நிஜமான ஒரு ரட்சிப்பு, உண்மையான பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அந்த லெவலுக்கு நம்ம போக மாட்டோம். நம்முடைய பாவ மன்னிப்பு எல்லாமே, அநேகருடைய பாவங்கள் குற்றங்கள் மன்னிப்பு எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. இந்த உலக மன்னிப்போடு முடிந்து விடுகிறது. உலக மனுஷங்க சரிப்பா நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், சரிம்மா நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன், இனிமேல் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நீ செய்யக்கூடாது அப்படியே சாரி கேட்டு முடித்த உடனே நம்ம மறந்தாச்சா மன்னிச்சாச்சா, சரி வாங்க நம்ம ஹோட்டலில் போய் சமாதானமாக இருக்கிறதுக்கு அடையாளமாக ஹோட்டல் போகலாம், பீச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். இதோடு அந்த மன்னிப்பு முடிஞ்சிருச்சு. அப்பாட என் பொண்டாட்டி என்னை மன்னிச்சிட்டா, அப்பாட என் புருஷன் என்னை மன்னிச்சிட்டா, அப்பாட என் பிள்ளைங்க என்னை மன்னிச்சிட்டாங்க, அப்பாட பாஸ்டர் என்னை மன்னிச்சிட்டாங்க, அப்பாட விசுவாசிங்க என்னை மன்னிச்சிட்டாங்க, அப்பாட எல்லாரையும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க, போதும் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு லைசன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது உண்மையான விடுதலை கிடையாது. சாபங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, பிசாசின் பிடியில் இருந்து விடுவிக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எந்த மனிதனும் நம்முடைய பாவத்தை நீக்க முடியாது. எந்த மனிதனும் நம்முடைய பாவத்தை போக்க முடியாது. எந்த மனிதனும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனை அல்லது தேவனுடைய சமாதானத்தை ரட்சிப்ப எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. எங்கே போய் தேடினாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. எங்கே போய் குளித்தாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. எங்கே போய் நீங்கள் சாய்த்திரம் சங்கரமம் செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ அந்த பாவ மன்னிப்பு நம்ம நிறைய நேரங்களில் அதை உண்மையான மன்னிப்பாய் நம்ம பெற்றுக்கொள்ளாமே வாழுகிறோம் என்பதுதான் நிஜம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கும். நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரிக்கும். அந்த பாவத்தை தேவனிடத்திலிருந்து உங்களை பிரித்து விட்டது என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆதாம்கிட்ட வாங்க, ரொம்ப சிம்பிள். அங்கே தான் ஆரம்பிச்சது இல்லை. தான் நிர்வாணியாய் உணர்ந்த தேவனிடத்திலிருந்து பிரிச்சிருச்சு. அவன் மறைக்கிறதற்கு அந்த இலையிலான வஸ்திரங்களை வைத்து, இந்த உலக காரியங்களை வைத்து அந்த பாவத்தை மறைக்க பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் வரும்பொழுது அவர்கள் எப்படி தெரிந்தார்கள்? நிர்வாணியாக தெரிந்தார்கள், அப்படிதானே? ஆனால் அவர்கள் உண்மையாலுமே நிர்வாணியாக தான் இருந்தாங்களா? இல்லை. அவர்கள் இந்த இலையிலான வஸ்திரங்கள் என்ன செஞ்சிருந்தாங்க? உடுத்தி இருந்தார்கள். உடம்பு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது நிர்வாணமாக தெரிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பாவங்கள் நமக்குள்ளே உலகத்திலே முடிஞ்சிருது. கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும், கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெறணுங்கிற வரைக்கும் போக மாட்டேங்க. எம்மா உன் பேச்ச உன்னால நான் கெட்ட, என்னால் நீ கெட்ட. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2 பேரும் நிர்வாணம் ஆகிட்டோம். இப்போ அதை மறைக்கிறதுக்கு என்ன செஞ்சிடலாம்? இப்படி இளையா வஸ்திரத்தில் போட்டாச்சு. இப்போ இவங்க என்ன நினச்சாங்க? இது எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு நினச்சிட்டாங்க. அவ்வளோதான், வஸ்திரம் போட்டாச்சு, முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் அது முடிவு அல்ல. முடிவு தேவனும் நீங்களும் தேவனால் பிரிக்கப்பட்ட, தேவனால் இந்த பாவத்து நிமித்தம் உண்டாக்கப்பட்ட அந்த பிளவு மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால்
இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவால் அன்றி அவர் நம்மை மன்னிக்காத பட்சத்தில் இந்த மன்னிப்பு, உலக மன்னிப்பு, அது தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் உண்மையான விடுதலையும் உண்மையான மோட்சத்தையும் பெற்று தராது. எரேமியா 5:25 இவ்வாறு சொல்லுகிறது, பாவம் நன்மையை தடுக்கிறது. நமக்கு வரவேண்டிய எல்லா நன்மையையும், எரேமியா 5:25 படிங்க பார்க்கலாம். உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை வரவொட்டாமல் இருக்கிறது. அநேக நன்மைகளை நம்முடைய பாவங்கள் தடுத்து வைத்திருக்கிறது. நம்முடைய பலவீனங்கள் தடுத்து வைத்திருக்கிறது. அநேக நன்மைகளை நம்முடைய குறையுள்ள வாழ்க்கை தடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எளிதாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். ஆனால் நம்ம அந்த குறையுள்ள ஒரு வாழ்க்கையை, அந்த பாவமுள்ள ஒரு ஜீவியத்தை கர்த்தர் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறது கிடையாது. கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வது கிடையாது. யாருக்கும் தெரியலை அப்படிங்கிறதற்காக, கர்த்தருக்கு தெரியலைன்னு நம்ம நினச்சிருவோம் சில நேரங்களில். இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க போய் சொல்லுது, அப்பாவை ஏமாற்றிட்டா போதும், அம்மாவை ஏமாற்றிட்டா போதும், அவ்வளோதான் அவங்களுக்கு வேற ஒன்றுமே பெருசாலாம் தோணாது. ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அப்போ நமக்கு வர வேண்டிய சகல நன்மையும் எல்லா ஈவும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருபோதும் பாவத்திற்கு அவர் உடன்படுகிறவர், பாவத்திற்கு உதவி செய்கிறவர் கிடையாது, பாவத்திற்கு உடன்படுகிறவர் கிடையாது. பாவிகளை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். அந்த பாவத்தோடு அவரை தொழுது கொள்ள, அவரை தேடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அநேக நேரங்களில் இன்னும் நம்ம எடுத்த ஞானஸ்தானமாக இருக்கலாம், நம்ம எடுத்த அந்த உடன்படிக்கையாக இருக்கலாம், நம்ம எடுக்கிற திருவிருந்தாக இருக்கலாம், இது ஒரு சடங்காக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறதே தவிர, அந்த திருவிருந்து, அந்த ஞானஸ்தானம், அந்த உடன்படிக்கையெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இல்லாததுனால அநேகர் கடமைக்கென்று, சடங்காச்சாரத்திற்கென்று இவைகளை எடுத்ததுனால இன்னும் மனப்பூர்வமாக, இன்னும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக மரித்து நீதிக்கு பிழைக்காத சூழ்நிலை இன்னும் நம்மிடத்தில் இருக்கிறதுனால் அநேகருடைய நன்மை தடைபட்டிருக்கிறது. அது மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுவது உண்மையாக இருக்க வேண்டும். அது ஆண்டவரே உண்மை தவிர யாரும் என்னை விடுதலையாக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துல என் எஜமான் என்னை மன்னிச்சுட்டானா போதும் நினைக்க கூடாது. பாஸ்டர் மன்னிச்சுட்டா போதும் நினைக்க கூடாது. யாரோ அது போதும் நினைக்க கூடாது. அதில் திருப்தி அடையக்கூடாது. அது உங்களை விடுதலை ஆக்காது, அது உங்களை நல்வழிப்படுத்தாது. கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த மன்னிப்பு, கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில கேட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. கேட்காதவங்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன் ஐயா, நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் என் பாவத்திற்காக அறிக்கையிட்டு நான் மனஸ்தாபப்பட்டு நான் அநேக மனுஷங்களில் விழுந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் நான் மனசார, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை கழுவி சுத்திகரியும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பங்களை செலுத்தாமல், மனசார நீங்கள் கேட்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இன்னும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஒரு ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அவைகளெல்லாம் அவசியம். ஞானஸ்தானம் அவசியம், திருவிருந்து அவசியம், அவைகளெல்லாம் கட்டாயமாக நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரிடத்தில்
உங்கள் பாவங்களுக்காக, நம்முடைய மூதையார் செய்த பாவங்களுக்காக, பெற்றோர்கள் செய்த பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக நீங்களும் நானும் அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். கட்டாயமாய் ஜெபிக்கணும். சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பாவங்களை நம்ம விட்டுருப்போம். உதாரணத்துக்கு குடிக்கிறாங்க பாருங்க, குடியை விட்டுட்டாங்கன்னா, இந்த சிகரெட் குடிக்கிறாங்க பாருங்க, சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்கள் இருக்குது பாருங்களேன். அதை விட்டுட்டு அவங்க மனசில் என்ன தோணுன்னா, நான் எல்லா பாவத்தையும், ஒரு பாவத்தை தான் விட்டுருப்பாங்க, குடியை மட்டும்தான் விட்டுருப்பாங்க, சிகரெட் குடிக்கிறத மட்டும்தான் விட்டுருப்பாங்க. ஆனால் பிசாசு அவங்க எண்ணத்துக்குள்ளே எதை விதைப்பான் அப்படின்னா, அப்பா நீ உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் விட்டுட்டப்பா, நீ பரிசுத்தவான்ங்கிற விதையை விதைச்சிருவான். ஆனால் ஒரு பாவத்தை விட்டுட்டோன்னு நம்மளை மனநிலையில் பெருசாக யோசிக்க வச்சு தினந்தோறும் 1000 தவறுகளை பிசாசு செய்ய வைக்கிறான். எத்தனை வருஷம் நான் குடியை விட்டுட்டேன், நான் சிகரெட்டை விட்டுட்டேன், நான் சினிமா பார்க்குறத விட்டுட்டேன். இது 3 தான் பாவமா? இது 3 தான் பாவமா? பிசாசு டெக்னிக்காக நம்மளை அதுதான் என்ன வைப்பான். அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த சிகரெட் குடிக்காததை ரொம்ப மேன்மையாக நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் என்னை பரிசுத்தத்தோடு உச்சத்தில் என்னை அப்படியே பரலோகத்து பக்கத்தில் என்னை நினைக்க வச்சுது என்னுடைய வாலிப வயசில். ஏன்னா யாருமே சிகரெட் குடிக்க மாட்டாங்க, சரி எல்லாரும் குடிப்பாங்க, ஆனால் நான் குடிக்க மாட்டேன். ஐயோயோ நான் குடிக்கலைங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, என்னை அப்படியே கடவுள் பக்கத்தில் கொண்டு போய் நான் வச்சுது. ஆனால் வேதத்தை என்னைக்கு படிக்க ஆரம்பித்தோனோ, டேய் அது மட்டும் கிடையாதுடா, உனக்குள்ள 1000 இருக்கு நீ மாற்ற வேண்டிய காரியங்கள். ஆனால் பிசாசு அதை நம்மளை யோசிக்க விட மாட்டான். எவ்வளவோ மாம்சத்தின் கிரியைகளை எடுத்து பாருங்க, செயலாக, சிந்தனையாக, இருதயத்திற்குள்ள, மனசுக்குள்ள ஒரு பொய் பாவம்தான், பொறாமை பாவம்தான், சின்ன சின்ன காரியங்கள் கூட பாவம் தானா. பிசாசு நயவஞ்சகமா எனக்குள்ள பாவம் இல்லைங்கிற உணர்வை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கொடுக்குறான். எவ்வளவோ பாவங்கள் சரீரங்களோடு சுமந்து வருகிறோம், பாவங்களோடு பாவிகளோடு பேசுகிறோம், பாவிகளோடு ஐக்கியம் பாராட்டுகிறோம், துன்மார்க்குடைய வழியில் இருக்கிறோம், துன்மார்க்கோடு சேர்ந்து வேலை செய்கிறோம், அவர்களோடு கூட இருக்க வேண்டிய கட்டாயம், பேச வேண்டிய கட்டாயம், ஐக்கியம் பாராட்ட வேண்டிய கட்டாயம், சில வேலையில் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம். எவ்வளவோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்னும் போர்வையிலே நாம் சுற்றி பிடிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிசாசன் அவைகள் எல்லாம் பாவம் என்கிற உணர்வு நமக்குள் தரவிடாமல் என்னை பரிசுத்தவான் என்கிற உணர்வோடு வாழ வைக்கிறது மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை அது தடுத்து நிறுத்துகிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும். எவ்வளவோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எப்போ எந்திக்கிறங்கிறதுலேருந்தே உன் பாவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சும்பார். இன்னைக்கு ஜோம் பண்ணலை, அது பாவமாக நேருக்கு தெரியறது கிடையாது. பைபிள் படிக்கலை, அது பாவமாக நேருக்கு தெரியறது கிடையாது. சர்ச்சுக்கு வரல, பாவமாக தெரியறது கிடையாது. சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க, பாவமாக தெரியறது கிடையாது. அப்போ நம்ம பாவத்தோடு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாவத்தோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பாவங்களோடு ஏறெடுக்கக்கூடிய எந்த ஜபங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரதியாய் இருக்காது என்பதை மறந்து விடாதீர்கள். அப்ப என்ன செய்யணும்? பாவத்திற்கு, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். எப்போதுமே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மரிக்கிற வரைக்கும் பவுல் என்றைக்கோ செய்த பாவம், என்றைக்கோ செய்தான். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காய் பல நன்மைகளை செய்தான். ஆனாலும் அவனுக்குள்ள சில மாம்சத்தின் கிரியையிலிருந்து வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அவன் சொல்ற ஒரு இடத்துல கூட அவன் தன்னை நீதிமானாக, ஒரு இடத்துல கூட தன்னை பரிசுத்தவானாக, ஒரு இடத்துல கூட அப்படியே பயங்கர பெரிய ஊழியக்காரனாக அவன் சொல்றான்,
இந்த சரீரத்திலிருந்து நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடுன்னு கேட்கிறா. பாவியின் பிரதான பாவி என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, மற்றவங்களை பாவின்னு சொல்றதெல்லாம் விட்டுருங்க. நமக்குள் பாவங்கள் சூழ்ந்திருக்கிறது, பலவீனங்கள் சூழ்ந்து, குறைவுள்ள வாழ்க்கை சூழ்ந்துட்டு இருக்கு. பாவங்கிறது இந்த குடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, சிகரெட் குடிக்கிறது, சினிமா பார்க்கறது, ஒரு 4-5 பாவத்தோடு உங்களை முடித்து விடாதீர்கள். அது பிசாசு நயவஞ்சகமாய் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். தினந்தோறும் பாவங்களை அறிக்கை செய்து தினந்தோறும் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாண்டியது அவசியமா. அவர் தான் மன்னிப்பு தாரேன்னு சொல்லிட்டார். ஏன் 70 முறை மன்னிக்கிறேன்ட்டாரு. ஆனாலும் மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு மனசு இல்லை. அதுதான் பிரச்சனை. ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்க. அதை கேட்கறதுக்கு நமக்கு முடியாது. ஜெபம் பண்ணா ரைட்டா, அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ச்சுக்கு வர முடியல, ஆண்டவரே என்னால் வர முடியல, மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஐயோ நான் அதெல்லாம் எனக்கு என்ன, நான் வேணுட்டா சர்ச்சுக்கு வராமல் இருக்கேன். நியாயப்படுத்தாதீங்க, நியாயப்படுத்தாதீங்க. ஆண்டுடைய கட்டளைகளை உங்களால் செய்ய முடியலையா, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையினால் நிறைவேற்ற முடியல, மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நிறைவேற்ற கேளுங்க. அதுதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கும். அவர் தான் டெய்லி நம்மளை மன்னிக்க ரெடியாக இருக்கிறார். டெய்லி நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்க ரெடியாக இருக்கிறார். டெய்லி இரக்கத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். டெய்லி கிருபையை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த மன்னிப்பை கேட்பதற்கு நம்ம ரெடியா இல்லை. சரி, ஒரு மனுஷன்ட்ட போறீங்க, இன்னைக்கு செஞ்ச பாவத்தை நாளைக்கு செஞ்சுட்டு மனுஷன்ட்ட 2 முறை மன்னிப்பாங்க, 3 முறை மன்னிப்பாங்க, 4வது முறை அவ்வளோதான், வீட்டில் சண்டை வந்துடும். ஆனால் ஆண்டவர் என்னைக்கா உங்களை அப்படி சொல்லிருக்கிறாரா? மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறாரா? நம்மளை பார்த்து ஆண்டவர் என்னைக்கா சொல்லிருக்கிறாரா? மன்னிக்க மாட்டேன்னு என்னைக்கா சொல்லிருக்கிறாரா? இல்லவே இல்லை. ஆனால் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஆண்டவர்கிட்ட கூட நம்ம மன்னிப்பு கேட்கறது கிடையாது. மன்னிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இல்லை, அவங்கள விட்டு தூர போடுங்க, அவங்களாச்சு கடவுளாச்சு. ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு காத்துட்டு இருக்கிறார, மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறார. அப்போ நம்ம நிர்பந்தமான மனிதன், தினந்தோறும் பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நமக்குள்ளே அது ஒட்டிக்கொள்ளும். ஏன்னா ஆண்டவர் கிரியையை மட்டும் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறார். நான் உங்களை அன்பு செலுத்துகிறது போல, உங்களை நேசிக்கிறது போல காட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நான் பொறாமைப்படாதது போல காட்டிக்கொள்ளலாம், நான் பொய் சொல்லாதது போல காட்டிக்கொள்ளலாம். மன்னிப்பு இரக்கம் எங்கே பெறணும்னா கர்த்தருடைய சமுதாயம். அதனால வேதத்தில் ஆண்டவரே இறங்கும், மன்னியும், பாவியாக இனிமேல் கிருபையாயிரும், தினந்தோறும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு சொல்லுங்க. வருமானத்தை நம்ம மறைச்சிருவோம், அப்படிதானே? கணவன் மனைவிட்ட வருமானத்தை, மாத சம்பளத்தை கூட சிலர் சொல்கிறது கிடையாது, மறைச்சிருவோம். சொல்லணும் அவசியம் கிடையாது, ஆனால் பொய் சொல்லுவோம். வருமானத்தை மறைச்சிருவோம், பேசுகிறத மறைச்சிருவோம். அது பாவம் தான். சரி, வேறு வழி இல்லாமல் மறைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஆண்டவர்கிட்ட இறக்கத்தை கேளுங்க. குறைஞ்சபட்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்மளுடைய உண்மை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. நிஜம் என்ன? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும், முன்னாடிலாம் சொல்லுவாங்க நம்முடைய நண்பர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆட்கள் நண்பர்கள்கிட்ட கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. நண்பர்கள்ட்ட கூட ஷேர் பண்ணுறது கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. முன்னாடி நண்பர்கள் தப்பு செஞ்சாலும் சேர்ந்து செய்வாங்க, தப்பு செஞ்சாலும் அடித்து இறங்குவாங்க, எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் சேர்ந்து பண்ணுவாங்க, நண்பர்களுக்கு வெளிப்படையாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நண்பர்களுக்கு மறைவான காரியங்கள் கூட, ஏன்னா எல்லாமே பர்சனல் லைஃப், பிரச்சனை கிடையாது. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம டெய்லி நிற்கணும். டெய்லி நம்மளுடைய நன்மையை கெடுத்துடக்கூடாது. முதலாவது கர்த்தரிடத்தில் சென்று இறக்கத்தை டெய்லி கேளுங்க. நைட்டு டயர்டில் தூங்கிடணும்,
சில நேரத்தில் ஃபோன் பார்த்துட்டே அப்படி பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். சிலர் ஃபோன் பார்த்துட்டே அப்படியே தூங்கிடுவோம். என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நிறைய நேரங்களில் என்னை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகள், ஒருவேளை தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அந்த தப்பை சொல்லி அறிக்கையிடுங்க. எனக்கு தப்பாக தோணலை, தப்பாக தெரியலையா, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை மன்னியும் என்று டெய்லி மன்னிப்பு கேட்டுட்டு தான் உங்கள் வாழ்க்கையை, நம்முடைய தூக்கத்தை ஆரம்பிக்கணும். சில நேரங்களில் நமக்கே தெரியும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஒருத்தர் திட்டிகிட்டு இருக்கேன் கோபமாக, நமக்கே ஆன் ஸ்பாட்லேயே தெரியும் இது தப்புன்ட்டு. ஏசப்பா என்னை மன்னி ஆண்டவரே, உடனே 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 அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்துடணும். ஏசப்பா என்னை மன்னியும், போய் சொல்லிட்டு உடனே ஏசப்பா என்னை மன்னியும். திடீர்னு எங்கள் சார் கூப்பிடுவார், திடீர்னு இங்கே ப்ரேயரில் இருப்பேன், அவர் திடீர்னு கூப்பிடுவார். சில நேரத்தில் உண்மையாலுமே உடம்பு சரியில்லை, போக முடியாதா, ஐயா ஒரு ப்ரேயரில் இருக்கிற அப்படின்றவன், ஐயா ஒரு பாஸ்டர்ஸ் ஜான் எங்கேயாவது வேலை இருக்கான் பார், ஐயா ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் தப்பாக வச்சுக்காதீங்கன்றவன். டயர்டாக இருக்கும். அது நம்ம பார்வைக்கு நியாயமாக தோணும், ஆனால் அது பேர் என்ன பேர், வேதம் அதுக்கு பேர் என்ன சொல்லுது, பொய். பொய் தானே, நமக்கு அந்த பொய் நியாயப்படுத்தும். ஆண்டவரே என்னை மன்னியும். உடனே 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 ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். ஃபஸ்ட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புரவாகணும். நம்முடைய பாவங்கள் அநேக முறை மன்னிக்காமல் போயிடுது. நான் என்றைக்கு மற்றவங்களை குற்றவாளியாக நான் பார்க்குறேனோ அன்றைக்கே என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது. மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பித்தாச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதை தடுத்து நிறுத்துகிறார், மன்னிக்க மாட்டார். ஏன்னா மற்றவர்களே குற்றவாளியாக தீர்ப்பதற்கு முன்பு, அப்போது ஆண்டவரிடத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விதங்களில் நம்முடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்கள் கூட தவறுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளால் பர்ஃபெக்டாக வாழ முடியாது. அப்படி நம்ம என்னைக்கு பர்ஃபெக்டாக வாழ்கிறோமோ அன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எடுத்துருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், தாயாரம்மா நம்ம கண்ணு முன்னாடி இருந்த சாட்சி. ஒருத்தருடைய மரணத்தை நம்மளோட வாழ்க்கையும் அதுதான் நடக்கும். நான் சாட்சியாக சொல்கிறேன். அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, மருமகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வயசானாலும் உங்களுக்கு தெரியாதுயா, சும்மா கத்திட்டே கிடப்பாங்கய்யா, பொய் சொல்லுவாங்கய்யா, நான் கஞ்சை கொடுத்தேன் கொடுக்கவே இல்லைன்ட்டாங்க சொல்லுவாங்களா இல்லையா, நான் சூடாக சோத்தை கொடுத்தேன்யா, மனசாட்சியே இல்லாமல் சோறு போடலைன்ட்டா அப்படிம்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த உணர்வு இருந்ததா இல்லையா, இருந்துச்சு. அது தவறு இல்லையா, தவறு தான். சரி, எப்படி ஆண்டவர் அதை அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள ஸ்டேஜ் வந்துருச்சு, வயசாகிடுச்சு, இப்போ எடுக்கிற முடிவு பண்ணிட்டார். என்ன செஞ்சார், வாயிலிருந்து பேசக்கூடிய அந்த பாவத்தை முதல் என்ன செஞ்சார், தடுத்து நிறுத்தினார். பேச விடாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க நினச்சாலுமே வாயை திறந்து என்ன செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. உள்ளத்துக்குள்ளே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ப்ராசஸ்னா, ஆண்டவரோடு ஒப்புரவாடக்கூடிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்கள ஆண்டவர் சரி செய்கிறார், ஒப்புரவாக்குறாரு. அவங்களே ஆண்டவர் கடைசி காலங்களில் ஒப்புரவாக்கி சரி செய்து அவங்கள உருவாக்கி, ரைட்டுப்பா இதுக்கு பிறகு நீ பர்ஃபெக்ட், இப்போ உன் சரீரத்துலேயும் பாவம் இல்லை, இருதயத்தையும் பாவம் இல்லை, உன் மூளையிலையும் பாவம் இல்லை, ஏன்னா இப்போ அது எம்டியாக இருக்குது, நான் மட்டும்தான் உனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்துருவார். இது அந்த அம்மா கிடையாது, எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். எல்லாருடைய மரணமும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய ஜீவன் முடிகிற வரைக்கும் நமக்குள்ள அந்த பாவ சுபாவங்கள் என்ன செய்யும், இருக்கும். இப்போ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது, சாவ போகிற நம்ம நினைப்போம், ஹாஸ்பிட்டலில் அப்படியே இருந்துட்டு அப்படியே செத்துட்டாரு நம்ம நினைப்போம். அந்த ஹாஸ்பிட்டல் ப்ராசஸ், கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒப்புரவாகக்கூடிய ப்ராசஸ், மன்னிப்பு கேட்கக்கூடிய ப்ராசஸ். ஏன்னா அவங்க ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களை சரி செய்து பரிசுத்தப்படுத்தி தான் எடுப்பார். நம்ம போதிக்க முடியாது, இவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க நரகத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யாருக்குமே நரகம் கிடையாது. ஆனால் இவ்வளோ வலி வேதனைக்கெல்லாம் பதிலாக நம்மளே அப்பப்போ டெய்லி சாரி ஏசப்பான்னா நிறைய வலிகள், வேதனைகள், தண்டனைகளை குறைத்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முடிவு ஒரு மாதிரி பிறகு அதுக்கு பிறகு ஆண்டவர் நம்மளை சரி செய்து எடுப்பார்.
அதற்கு பதிலாக நாமே சின்ன சின்ன தவறுகள். இப்போது நம்ம சில காரியங்களை நிறைய நியாயப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் அதை எதை வச்சு நியாயப்படுத்துவார் அப்படின்னா, இப்போ நான் ஒருத்தங்க மேலே பயங்கரமாக ஒரு குறை சொல்கிறேன். ஆண்டவரே, அவங்க பயங்கரமாக எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஒன்று குறை சொல்கிறேன்னா, ஆண்டவர் அதை எதை வைத்து எடுத்துக்கொள்கிறாருன்னா, நீ அவங்க மேலே அப்படி சொல்கிறியாப்பா, உனக்குள்ள ஒரு சின்ன குற்றம் கூட இல்லையா, நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாரு. அப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் என்னிடத்தில் கணக்கு கேட்பா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவம் சுபாவம் அது நமக்கு அறியாமையே நிறைய இருக்கும். இது மற்றவங்களை சொல்லி 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 வர வைக்கவே கூடாது. நாமே உணர்வடையணும். நாமே வேத வசனத்தின்படி வெளிச்சம் அடையணும். உங்களால் வேத வசனத்தை எதிர்கொள்ள முடியணும். அப்படி முடியலையா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதற்கு பிறகு அந்த தவறு செய்யாமல் இருக்க உதவியை கேளுங்க. சில தவறுகளை நம்ம எவ்வளோதான் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினச்சா கூட சிலர் அடிக்ட் ஆகிருப்பாங்க. சில தவறுகளுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சில பாவங்களுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சிலர் பணத்துக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சிலர் வேலைக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, சிலர் ஏதாவது ஒரு கேமு விளையாட்டு ஃபோனு இப்படி எதுக்காக அடிக்ட் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆண்டவருடைய டெய்லி ஆண்டவரே நான் மன்னிங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அதுலேருந்து வெளியில் வர. அது இரக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுடைய நன்மையை அது தடை செய்யாது. எனக்கு உங்களை பற்றி தெரியாது என்பதற்காக, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது என்பதற்காக, நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதற்காக, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்காக நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன மீறுதல்களை பாவங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாமல் இருந்துடாதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த பேச்சு தினந்தோறும் இருக்கணும். ஆண்டவரே என்ன மன்னியும் மன்னியும் மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும் 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 மன்னியும். தினந்தோறும் அந்த இது இருக்கணும். சுபாவம் அந்த மன்னிப்பு கேட்குற சுபாவம் தினந்தோறும் இருக்கணும். அப்படி நீங்கள் கேட்க தான் ஆண்டவர் மன்னித்து மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்க நமக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். ஸோ இன்னைக்கு இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, நமக்கு எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு, இது உங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு. சில நேரத்தில் பாவம் அப்படின்னா நம்ம கணக்கு நம்மளே தெரிய மாட்டோம், அவங்க தான் தெரிவாங்க, அந்த விசுவாசி தான் தெரிவாங்க, அந்த பிரதர் தான் தெரிவாங்க. ஆனால் நம்ம கணக்கு தெரியவே மாட்டோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவங்க பெரிய பாவம் செய்கிறாங்க, ஒரே பாவம் செய்கிறாங்க, நீங்கள் சின்ன சின்னதாக 10,000 பாவம் செய்வீங்க. அதுவும் தவறு, இதுவும் தவறு. அவர்களையும் ஆண்டவர் விடுவிப்பார், உங்களையும் ஆண்டவர் விடுவிப்பார், நம்மையும் விடுவிப்பார். எனக்கு சேர்த்தது தான். இன்னிலிருந்து அடிக்கடி இந்த சாரிங்கிற வார்த்தையை அதிகமாக ஆண்டவரிடத்தில் பயன்படுத்துவோம். ஏன்னா மன்னிப்பு தருபவர் அவர் தான், வேறு யாராலையும் மன்னிக்க முடியாது. ஒருவேளை அந்தரங்க பாவங்கள், அந்தரங்க குறைகள், அந்தரங்க பலவீனங்கள், சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா அதை விட்டு கர்த்தரிடத்தில் மன்னிப்பு. கர்த்தரிடத்தில் மறைவான காரியங்கள் எதுவுமே கிடையாது. கர்த்தர்கிட்ட மறைக்க முடியாது. அது உங்கள் நன்மையை கெடுக்கும். அது கர்த்தரிடத்தில் உங்களை பிரிக்கும். ஒருவேளை ஊர் பார்வைக்கு, உலகத்து பார்வைக்கு நம்ம ஊழியம் செய்கிற மாதிரி தெரியலாம், நம்ம பாட்டு பாடுற மாதிரி தெரியலாம், நம்ம ஜோம் பண்ணுற மாதிரி தெரியலாம், சர்ச்சுக்கு வர்ற மாதிரி தெரியலாம். பட் ரியல் பிளெஸிங் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கேளுங்க. அவர் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயந்து போகலாம். அவர் தான் மன்னிக்க ரெடியாக இருக்கிறாரு. அப்பா நல்லவர் தானே, கிருபையாக இருக்கிறாரு, கிருபையின் காலத்தில் தானே இருக்கிறீங்க. அதே சமயத்தில் ஆண்டவரே இனி அந்த சில தவறுகளை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும். இரக்கத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க. அநேக நேரங்களில் செயல் இந்த பாவங்கள் மெசேஜ் அப்படியே போகுது, ஆண்டவர் என்ன மாதிரி எடுக்கிறாரோ கொண்டு போகிறேன். சில காரியங்களை நான் குறிக்காத காரியங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. சில நேரங்களில் பாவங்களை நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, செயல்களில் பார்க்குறோம். மனுஷங்க செயலில், கிரியையில் பாவங்களை தீர்மானிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாவங்களை இருதயத்தின் ஆழத்தில் வைத்து தீர்மானிக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நீ ஒரு சகோதரனை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டா கொலை பண்ணதுக்கு சமங்கிறாரு. நம்ம நினைப்போம் கொலை பண்ணாதான் பாவம் நினைப்போம், நினைச்சாலே பாவங்கிறார் ஆண்டவர். செயல்களில் பார்ப்போம். எத்தனையோ பாவங்கள்
நம்மளுடைய கிரியைகளில் நம்ம காட்டவே மாட்டோம், கிரியைகளில் நம்ம செலுத்த மாட்டோம். ஆனால் சிந்தனையில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும், யாருக்குமே தெரியாமல் இருக்கும். துணிகரமான பாவங்களுக்கு நம்மளை விலக்கி பாதுகாக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஏன்னா கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. ஆனால் ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை உண்டு. அதனுடைய வலி வேதனைகள் அதிகமாக இருக்கும். எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளவு நிம்மதியாக நீங்கள் வாழலாம் அந்த உலகத்தில். ஆண்டவர் ஒரு பக்கம் மன்னிச்சுட்டே போவார், ஆனால் அந்த தண்டனை குறையவே குறையாது. சிலர்லாம் பெரிய பெரிய பாவங்களை செய்கிறீங்க, வாழ்நாள் முழுக்க தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நம்ம செய்கிற பாவத்துக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அங்கே போய் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சில நேரத்தில் மன்னிப்பு கூட செல்லுபடி ஆகாது. அந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யக்கூடிய அந்த பெரிய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறது. அப்போ வாழ்நாள் முழுக்க ஆண்டவர்கிட்ட கிருபைக்காய் இரக்கத்திற்காய் கெஞ்ச வேண்டியிருக்கு. இங்கே யாரும், இயேசுவானவர் சொன்னார், என்ன சொன்னார்? யாரும் நல்லவர்கள் பிதா ஒருவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க கிடையாது. மனிதனுடைய இருதயம் கேடு உள்ளதும் அப்படின்னா நீங்களும் நானும் மனுஷன்தான், வேற யாருமா? பாஸ்டராக இருந்தாலும் மனுஷன்தான், விசுவாசியாக இருந்தாலும் மனுஷன்தான், புறஜாதியாக இருந்தாலும் மனுஷன்தான். தினந்தோறும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை பெற வேண்டியது அவசியம். தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நம் மன்னியும் என்று கேட்க வேண்டியது அவசியம். நம்முடைய பாவங்களுக்காக நாம் விண்ணப்பம் செலுத்த வேண்டியது அவசியம். தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறேன், செய்ய செய்ய தண்டனை கூட்டிகிட்டே போகும். சில பாவங்களை மனிதர்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, ஒரு பாஸ்டர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டார். பயங்கரமான ரவுடியாக இருந்து கொலை பண்ணிட்டார். இப்போ வாரத்திற்கு 2-3 இடத்துல போய் ஊழியம் செய்கிறார். அநேகருக்கு ஞானஸ்தானம், அநேக ஆத்துமாக்களை விடுவிக்கிறார், அநேக ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அநேக ஆத்துமாக்களை அவர் என்ன செய்கிறாருன்னா கடவுளுடைய நித்திய ஜீவனுக்கு நிறைய கொண்டு போகிறாரு. ஆனால் 2 கொலை பண்ணிட்டார். 2 ஆத்மாவும் நரகத்துக்கு நேரம் அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் அந்த 2 குடும்பத்தில் உள்ளவங்க அவரை என்ன தான் சொல்லுவாங்க? கொலைகாரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். சில குறைகள், பலவீனங்கள், சில பாவங்கள் நமக்கு தண்டனைகளாக, நமக்கு கெட்ட பேராகவே இருக்கும் கடைசி வரைக்கும். தாவீது செஞ்ச தவறு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு பிறகு வரப்போகிற சந்ததி அந்த பாவத்தை என்ன செய்ய போகுது? அந்த தவறை அப்போ தாவீதோட இமேஜை பாருங்க, தாவீதோட இமேஜை பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் தாவீதோட இமேஜை பாருங்க. ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அது ஆண்டுடைய வருகை வரைக்கும், ஜீவ புஸ்தகம் இருக்கிற வரைக்கும், பைபிள் இருக்கிற வரைக்கும் அதை மாற்றவே முடியாது. சிலர் சொல்கிறாங்க ஜீவ புஸ்தகம் பரலோகத்தில் இருக்குங்கிறாங்க. இந்த ஜீவ புஸ்தகம் தான் பரலோகத்துலேயும் இருக்கும். இதில் இருக்கிற வார்த்தை தான் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகமாக இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையும் அதில் இருக்க தான் செய்யும். அங்கேயும் போய் அவனுடைய குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அப்படி இருக்காது நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பரலோகம் வேறு. நல்லா கவனிங்க, தண்டனை. ஆனால் நம்ம கர்த்தரை பார்க்க வேண்டும். கடைசி வரைக்கும் உங்களை கொலைகாரன சிலர் பார்ப்பாங்க, இரக்கமில்லாதவர்களை பார்ப்பாங்க, அன்பில்லாதவர்களாக பார்ப்பாங்க. கடைசி வரை என்னைக்கோ நீ உங்களை குடிகாரனாக பார்த்துருப்பாங்க, கடைசி வரைக்கும் குடிகாரனை பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் சந்தேகத்தோடய பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நம்மளை ஒரு ஏதோ ஒரு திண்டத்தவனை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. இவைகளெல்லாம் நம்முடைய குறைவுகளால் நாம் சேர்த்து வைத்த தண்டனைகள். அவைகளெல்லாம் மாற்றுவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஒருவேளை நம்ம ஆண்டவரை ரொம்ப நெருங்கி, ரொம்ப தேடி, ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேட்டோம்னா இந்த தண்டனைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, பாவத்தோடு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது.
எல்லா ஜெபங்களிலும், எல்லா நாட்களும், எல்லா நேரங்களிலும் பாவி பவுல் சொன்னா பாருங்க, பாவியிலையும் பிரதான பாவினா. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை கேளுங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் மன்னிங்கன்னு சொல்கிறீங்க. இவர் மன்னிக்க மாட்டேங்கார், திட்டி விட்டார். 2 முறை கேட்பீங்க, 3ஆவது முறை விட்டுருதீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி அப்படி சொல்லிருக்கிறாரா? இல்லை. அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ அன்புள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஜோம் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டம். நம்முடைய தவற ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிறதுக்கு கஷ்டம். ஆண்டவரை விட்டு நம்மளை பிரித்து விடும், நன்மையானதுக்கு எடுத்து அவர் நம்முடைய பாவத்தை, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, வேதவசனம் சொல்கிறது யோவான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதங்களை மட்டும் செய்வதற்காக வரவில்லை, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் வந்தார். ஒரு ஸ்திரீ பரிசேயனாகிய சீயோன் வீட்டில் ஆண்டவர் இருக்கும்போது ஓடி வந்து பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து தலைமுடியினால் பாதத்தை துடைத்து அழுது பாதத்தை முத்தம் செய்தாள். ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கெஞ்சினாள். ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. இரக்கத்திற்காக ஆண்டவர்கிட்ட கெஞ்சணும். ஆண்டவரே, சிலர் வேலையே டெய்லி பாவம், ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க, டெய்லி போய் சொல்லணும், டெய்லி போய் சொல்லணும். இரக்கத்திற்காக அது பொய் சொல்லக்கூடாது. ஆனால் குறைஞ்ச போச்சு நான் சொல்கிறது, இரக்கத்திற்காக கெஞ்சிங்க ஆண்டவர்கிட்ட. அவருடைய பாதத்தில் டெய்லி உட்கார்ந்து அழுங்க. ஆண்டவரே, என் தொழில் நிமித்தமாக நான் பொய் சொல்ல வேண்டியிருக்கு, என் தொழில் நிமித்தமாக நான் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு, எனக்குள்ளே பொறாமல் வந்துருச்சு, ஆனால் மனுஷனுக்கு தெரில, நான் பொய் சொன்னதை நம்பிட்டாங்க, யாருக்கு தெரில, மன்னிங்க கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இரக்கத்தை, ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருங்கள். அந்த பாவியாகி ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாள். மனிதனுடைய பாவங்கள் என்னைக்கு மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர் நம்முடைய தண்டனையில் இருந்து, விளைவுகளில் இருந்து நம்மளை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் தண்டனைகளும் விளைவுகளும் குறைய வாய்ப்பு இருக்கு. அவர் நம்முடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பொழுதுதான், அவர் இரத்தத்தினால நம்ம மனசார கழுவப்படும் பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவிங்கிற அடையாளம் போய் நீதிமான்கிற அடையாளம் வருகிறது. ஆண்டுடைய பிள்ளைகள் என்கூடிய அதிகாரம் வருகிறது. கடைசி வரைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். நீதிமான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஒருவேளை யாராவது உங்களை ரொம்ப வெறுப்பேற்றுறதுக்காண்டி நீ பாவி, நீ நீதிமான் கிடையாதுன்னு சொன்னால் வேத வசனத்தை மையமாக வச்சு என்ன ஆண்டவர் மன்னிச்சு நான் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. மற்றவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டிய நான் நீதிமான், நான் என்னை பாவியாக காட்ட முடியாது, நான் நீதிமான், ஆண்டவர் மன்னித்தார், என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக சிலர்கிட்ட நான் பாவி கிடையாது நீதிமான் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் மனசு அளவில் நம்ம மனசு அளவில் பவுலை போல எப்பொழுதுமே ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று சொல்லி அந்த சிந்தனையோடு தான் ஆண்டவர்கிட்ட போகணும். மன்னிங்கன்னு அவர் மன்னித்த அடுத்த செகண்ட் தான் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கணும், விடுதலையோடு பாடல்களை பாடணும், விடுதலையோடு ஜெபம் பண்ணணும், விடுதலையோடு ஊழியம் நம்முடைய வேலைகளை செய்யணும். ஆனால் அந்த ஜெபத்தை மனசார நீங்கள் பண்ணாமல், பாவரிக்கை ஜெபத்தை மனசார நீங்கள் பண்ணாமல், நம்ம செய்கிற வேலைகள், நம்ம செய்கிற ஊழியங்கள், நம்ம செய்கிற எவையுமே அது நன்மையை கொடுக்காது. ஸோ ஆண்டவரிடத்தில் இறக்க மனிதனால் கூடாதுதான், என் தேவனால் கூடும். 2வது கடகடை நம்ம படித்து முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12-13. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ம் 18 வருஷ கூலி, அசுத்த ஆவியினால கட்டுண்ட ஒரு ஸ்திரீ, பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் மனிதர்களால் இது கூடாததுதான். பிசாசின் பிடி, அசுத்த ஆவியின் பிடி, பிசாசின் கட்டுகள்,
பிசாசின் தந்திரங்கள், பிசாசினால் ஏவப்படக்கூடிய பிள்ளை சுனிகள் எவைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, அது மனிதரால் கூடாததுதான். என் தேவனால் மட்டுமே பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்து, தந்திரங்களில் இருந்து, அவனுடைய பெரிய போராட்டங்களிலிருந்து விடுவிப்பதற்கு என் தேவனால் மட்டுமே முடியும். அது மனிதரால் கூடாதது. 18 வருஷம் அசுத்தாவி பிடிச்ச ஒரு ஸ்திரீ, நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ. சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள், நான் முதலாவது சொன்னேன், அதை யாராலையும் நீக்க முடியாது, யாராலையும் போக்க முடியாது, கர்த்தரால் மட்டும்தான். ரெண்டாவது, பிசாசின் தந்திரங்கள். பிசாசனுடைய தந்திரமாக செயல்படுவான், சிலருக்கு ஆவியாக செயல்படுவான். சிலருங்க பிசாசனுடைய கிரியை வெளிப்படுத்துவாங்க, கத்துவாங்க. வேதத்தில் நிறைய சம்பவங்களை நம்ம படிக்கிறோம், எழுதி வச்சிருக்க டைம் இல்லை. ஜெப ஆலயத்துக்குள்ளேயே அசுத்தாவி பிடித்த ஒரு ஸ்திரீ இருந்தா, இன்னொரு இடத்துல லேகியோன் பிசாசு இருந்துச்சு. இவைகளெல்லாம் வெளியரங்கமாய் செயல்படக்கூடிய பிசாசினுடைய ஆவி. நமக்கே தெரியும் பிசாசு பிடிச்சிருக்குன்னு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னால் ஆடும், ஜோம் பண்ணால் ஆடும், அது ஒரு மாதிரி முழிக்கும், அது மறுபடியும் கொஞ்ச நேரம் விலகி போயிடும், மறுபடியும் வரும், ஓடும். சில பிசாசு என்ன செய்வானா, ஆவிக்குரியவங்கிட்ட, இதில் புறஜாதி ஆவிக்குரியவங்கிட்ட தந்திரமாய் அவனுடைய காரியங்களை நடப்பிப்பான். அது வெளியில் தெரியாது. அவனுடைய கிரியைகளை, போராட்டங்களை, சிந்தனைகளை, அவனுடைய உபதேசங்களை, இப்படி நிறைய காரியங்களை தந்திரமாக நுழைப்பான் பிசாசு. அப்படி பிசாசு அவனுடைய காரியங்களை நுழைச்சிட்டான் அப்படின்னா, நீங்களும் நானும் தலைகீழ நின்று ஜோம் பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு ஆலோசனை கொடுக்குறோம், வேலைக்கு ஆகாது. நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம், வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதோ ஒன்று தட்டி கொடுக்குறோம், வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், மனிதன் தலைகீழ நின்று என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காது. பிசாசு உள்ளே பூந்துட்டான் அப்படின்னா, பிசாசுடைய கிரியை உள்ளே வந்துருச்சுன்னா, நம்மளால் அந்த பிசாசை விரட்ட முடியாது. பிசாசு உள்ள கொடுத்து வைத்திருக்கிற அந்த போராட்டங்களை நம்மளால விரட்ட முடியாது. அவனுடைய தந்திரத்தை நம்மளால நீக்க முடியாது. அவனுடைய உபதேசம், நம்ம சிலர் பாருங்களேன், தலைகீழ நின்னா கூட, ஏன்னா பிசாசு நம்மளால விடுவிக்க முடியாது. பிசாசின் தந்திரங்களை, கட்டுகளை நம்மளால போக்க முடியாது. சும்மா கடமைக்குன்னு ஒரு ஜபம், கடமைக்குன்னு சர்ச்சுக்கு வருது, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஊழியக்காரன் ஜோம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எப்பவுமா ஒரு முறை ஜோம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிசாசின் பிடியில் அகப்பட்டுட்டோமா, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உண்மையாலுமே இயேசுவை நம்பி வாழ்ந்தால் மட்டுமே விடுதலை. சும்மா இயேசுவை நம்புறவங்களுக்கெல்லாம் அது விடுதலை ஆகாது. சும்மா ஜோம் பண்றவங்களுக்கெல்லாம் விடுதலை ஆகாது. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு அது விடுதலை ஆகாது. சர்ச்சுக்கு வந்தால் ஜோம் கிடைக்குன்னு வருவாங்க, ஆனால் இங்கிருந்து வெளியில் போன பிறகு ஆண்டவரை மறந்துடுவாங்க. அவர்களால் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாது. அசுத்தாவி பிடித்திருக்கு, அசுத்தாவியுடைய கிரியைகள் இருக்கு, பிசாசுடைய கிரியைகள் இருக்குன்னா அது மனிதரால் கூடாது, மனிதரால் சுகப்படுத்த முடியாது, விடுவிக்க முடியாது. கையை கட்டி வச்சு, காலை கட்டி வச்சு, அதை பண்ணி மந்திரிக்கிறது, தெளிக்கிறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பிசாசின் பிடியில இருந்து, அவனுடைய தந்திரங்களில் இருந்து மனிதரால் விடுவிக்க முடியாது. தேவனிடத்தில் கடமைக்குன்னு வருவாங்க, அவங்களாலேயும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாது. குறிப்பாக ஆவிக்குரியவங்க, சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் வேத வசனத்தை நம்பி, வேத வசனத்தின் மூலமாக மட்டுமே பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். வெளியில் இருக்கிறவங்க 4 பாட்டு பாடி ஸ்தோத்திரம் சொல்லி அவங்களுக்கு ஈஸியாக பிசாசை விரட்டிடலாம். இங்கே இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ பிசாசு இருக்கு பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு உள்ள பிசாசு செயல்படுறா பாருங்க, அவங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஆட வச்சு, நிற்க வச்சு அப்படிலாம் விரட்ட முடியாது. அதெல்லாம் ரொம்ப கடினம். புறஜாதியருக்கு பிசாசு பிடிச்சிருக்கா, தைரியமாக போகலாம். ஏசுவின் நாமம், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஏசப்போட நாமத்தை சொன்னால், சோத்திரம் சோத்திரம் சொன்னாலே அது விழுந்துடும். ஆனால் இந்த பிசாசு
ஜெபாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசு எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதை மனிதரால் விடுவிக்க முடியாது. அது தேவனால் மட்டுமே விடுவிக்க முடியும். அப்புறமா அதுக்கு என்ன செய்யணும்? அந்த எல்லாரோடு நமக்கு போராட்டம் உண்டு. வாழமண்டல ஆவி, பொல்லாத ஆவி, எல்லாத்தோட போராட்டம் உண்டு. அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா இந்த வேத வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கடமைக்குன்னு ஒரு ஆவிக்குரிய வாழ்கிறோம், உண்மையாக ஆண்டவரை தேடாமல் வாழ்கிறோம், மனசார ஆண்டவரை நேசிக்காமல் வாழ்கிறோம் அப்படின்னா அவர்கள் எளிதாக பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா இப்போ நீங்கள் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன்ல, இது பாஸ்டர் பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்களேன், இது உங்களுக்குள்ள கிரியை நடக்காது. ஏன்னா மனிதரால் எந்த வார்த்தையினாலையும் பிசாசை விடுவிக்கவே முடியாது. ஆனால் ஒருவேளை இதை ஆண்டவர் பேசுகிறார் நினச்சி நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தை வேணால் விடுவிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் உங்களை விடுவிக்கும். நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய சபைகளில், அல்லது எங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களில், வீடுகளில் பிசாசுடைய போராட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம், காத்திருந்து ஜெபம் பண்ணலாம், முழித்திருந்து ஜெபம் பண்ணலாம். தனியாக போய் எங்கேயாவது உட்கார்ந்து முட்டி மோதி ஜெபம் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கே சில நேரத்தில் ஃபீல் ஆகும், நமக்குள்ளே ஏதோ ஒரு பேட் ஸ்பிரிட் அப்பப்போ வருதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நேரத்தில் தெரியும், சர்ச்சில் இருக்கும்போதெல்லாம் பிசாசு வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்ல ஒரு இடம், இப்போது ஒரு எதிரி ஒரு சேஃபான இடத்துக்கு வந்துட்டீங்க, ஜெபிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, ஜெபம் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டீங்களா, அந்த இடத்துல பயன்படுத்தி பிசாசு அங்கேயே விரட்டிடணும். ஆண்டவரே இப்போ உங்கள் சமூகத்துக்கு வந்துட்டேன், எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்களை விலக்கி போடும் கேட்கணும், ஜெபம் பண்ணணும், அழணும், விடுதலையோடு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு தான் சபை. மனிதரால் எவைகள் முடியாதோ அது தேவனால் முடியும் என்பதற்கு தான் இந்த பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய ஆலயம், அதற்காகத்தான். ஆனால் நீங்கள் கேட்கணும். நீங்கள் மனுஷனை போய் பிசாசு அப்படின்னா அது டபுள் மடங்கு ஏறும். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த பிசாஸ். ஸோ பிசாசின் தந்திரங்களை, பிசாசினுடைய கொடிய காரியங்களை, பிசாசின் ஆவிகளை, வான மண்டல பொல்லாத ஆவிகளை எந்த மனிதராலையும் முடியாது. மனிதனுடைய ஞானத்தினால முடியாது, மனிதனுடைய அறிவினால் முடியாது, கவுன்சிலிங்கால் முடியாது. சிலர் பிசாசு பிடிச்சிருக்கோம், ஆனால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. தேவன் ஒருவர் மட்டுமே. பிசாசு பிடிச்ச திரி பாருங்க, இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் ஆதிக்கம், ஆளுகை எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். பிறகு மற்றவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு தந்திரங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நற்செய்தியை சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்க, ஏசப்பாவை முழுசாக நம்புங்க, கர்த்தரையே நம்புங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ சொத்தெல்லாம் விற்றா, பணத்தெல்லாம் விற்றா, யாராலையும் சுகப்படுத்த முடியலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாகும். மூன்றாவது, சில வியாதிகளை மனுஷரால சுகப்படுத்த முடியாது, தேவனால் மட்டுமே சுகப்படுத்த முடியும். 12 வருஷம் வைத்தியர்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் மருந்துகளுக்கும் செலவழித்தவள், ஆஸ்தியை சொத்தை வித்து செலவழித்தவள். சில வியாதிகளை மனிதர்களால, மருத்துவர்களால, மருந்துகளால சுகப்படுத்த முடியாது. ஆனால் என் தேவனால் முடியும், நம் தேவனால் முடியும். சரீரத்தில் பலவீனம் வருகிறதா, வியாதி வருகிறதா, பயப்படாதீர்கள். சொல்ல முடியாத வியாதியா இருக்கும், சில நேரங்களில் அந்தரங்க வியாதிகள் இருக்கும்,
தாங்க முடியாத வியாதியா இருக்கும், பயப்படக்கூடிய ஒரு வியாதியா இருக்கலாம். நான் சொல்றேன், வியாதியை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். பயப்படாதிருங்கள். மனிதரால் அது கூடாததுதான். என் தேவனால் உலகத்தில் இருக்கிற மருத்துவரால் கைவிடப்பட்ட, மனிதர்களால் கைவிடப்பட்ட எல்லா வியாதிகளையும், உலகத்திலே வியாதிகள் என்று அறியப்படுகிற சகல வியாதிகளையும் நோய்களை நீக்க குணமாக்க என் தேவனால் முடியும். என் தேவனால் முடியும். இது மனிதனால் கூடாதது. என்ன வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் பெருசா இருக்கணும். மனிதரால் தான் முடியும் அப்படின்னா மனுஷனையும் நம்பி கடவுளையும் நம்பிக்கல. நம்ம அந்த கேட்டகரியில தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுளை மட்டுமே சில வியாதிகளுக்கு நம்ப வேண்டிய சூழ்நிலை வரலாம். பயப்படாதீங்க. மருந்து மாத்திரைகள் சில வியாதிகளை சரிப்படுத்தாது. மருத்துவமனை ஆலோசனைகள் சில வியாதிகளை சரிப்படுத்தாது. கர்த்தர் மட்டுமே பரிகாரியாகிய கர்த்தர். ஸோ மனிதனால் கூடாதது தான் என் தேவனால் கூடும். நம்முடைய பாவங்களை நீக்க மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். பிசாசின் போராட்டங்கள் கட்டுகளை நீக்க மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். சகல வியாதிகளை நீக்க மனிதனால் கூடாதது தான் என் தேவனால் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.